பிரைஸ் த லார்ட். நம்ம அநேகம் தடவை பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபித்தப்போ சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டன அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எப்படி சிறைச்சாலைக்கு போனாங்க, எப்படி சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய பேருக்கு ஐடியா இல்லை. அப்போது இன்றைக்கி நாம் அந்த கதை தான் பார்க்க போகிறோம். எப்படி பவுலும் சீலாவும் ஊழியத்தை பண்ணாங்க, எப்படி அவங்க சிறைச்சாலைக்கு போனாங்க, அங்கே எப்படி அற்புதம் நடந்ததுன்னு பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. துரோவா அப்படிங்கிற இடத்துல வச்சு பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. தரிசனம் என்னன்னா, மக்கதோனியா தேசத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் பவுல் முன்னாடி வந்து நின்றுட்டு, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பவுல் கிட்ட வேண்டி கேட்குறதா ஒரு தரிசனம் வருது. பவுல் உடனே இது கர்த்தரால் தரப்பட்ட தரிசனம், கர்த்தர் தான் மக்கதோனியாவுக்கு போக சொல்லி கட்டளையிட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு பவுலும் சீலாவும் தீமோத்தேயுமா சேர்ந்து மக்கதோனியா தேசத்தில் ஒன்றான பிலிப்பி அப்படிங்கிற பட்டணத்துக்கு போகிறாங்க. அந்த பட்டணத்துக்கு வெளியே ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றின் அருகே உட்காந்து தான் வழக்கமாக ஓய்வு நாளில் ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்களாம். அன்னைக்கு நிறைய ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்படியே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி லீதியாள் அப்படிங்கிற ஒரு பெண் இவங்க கிட்ட ஞான ஸ்நானமும் பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த லீதியாள் யாருன்னா, லீதியாள் தியத்திரா அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு பெண். இவங்க இரத்தாம்பரம் விற்கிறவங்களா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, தேவனை வணங்குற ஒரு பெண்ணாகவும் இருந்தாங்க. பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தப்போ அதை கேட்குறதுக்கு அவங்களுடைய இருதயத்தை தேவன் திறந்திருந்தான்னு பைபிள் சொல்லுது. லீதியாலும் அவங்க குடும்பத்தாரும் ஞான ஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நாங்கள் உண்மையிலேயே கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுனா எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கிருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. உடனே இவங்களும் அவங்க வீட்டில் போய் தங்கி இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஒரு நாள் பவுலும் அவங்க கூட இருந்தவங்களும் ஜெபம் பண்ணுறதுக்காக போயிட்டுருந்தப்போ குறி சொல்கிற ஆவியுடைய ஒரு பெண் இவங்களுக்கு எதிர்பட்டாலாம். அந்த பெண் அங்கே குறி சொல்லி அவங்களுடைய எஜமான்களுக்கு நிறைய ஆதாயத்தை தேடி கொடுத்துட்டு இருந்த ஒரு பெண்ணாகவும் இருந்திருக்காங்க. இவங்க பவுலையும் அங்கே கூட இருந்த எல்லாரையும் பார்த்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டு என்னைக்குமே சொல்லுவாங்களாம். இப்படி டெய்லி அந்த பெண் இவங்களை பின்தொடர்ந்து இப்படி சொல்லிகிட்டே இருந்ததுனால பவுலுக்கு ஒரு நாள் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்தில் பவுல் அந்த பெண்ணை திரும்பி பார்த்து, இந்த நிமிஷமே இந்த பெண்ணை விட்டு நீ புறப்பட்டு போ அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கு கட்டளை இடுகிறேன் அப்படின்னு கடினமாக சொன்னார். உடனே அந்த குறி சொல்கிற ஆவி அந்த பெண்ணை விட்டு முற்றிலுமாக புறப்பட்டு போச்சு. இப்போ இது யாருக்கு பிரச்சனைனா, இந்த ஸ்திரீயால் யாருக்கெல்லாம் ஆதாயம் கிடைச்சிட்டு இருந்ததோ அந்த எஜமான்களுக்கு இப்போது பிரச்சனையாயிடுச்சு. இனிமேல் நமக்கு ஆதாயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே பவுல் மேலேயும் சீலாவு மேலேயும் கோவப்பட்டு அவங்க 2 பேரையும் பிடிச்சி அந்த சந்தைக்கு வெளியே இருந்த அதிகாரிகள் கிட்ட கொண்டு போய் ஒப்புவிச்சாங்க. அதிகாரிகள் கிட்ட கொண்டு போய், இந்த யூதர்கள் நம்ம ரோமாபுரி சட்டத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுறாங்க, நம்ம என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடாத முறைமைகளை பற்றி நம்ம மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி இவங்க மேலே குற்றம் சுமத்துறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மக்களும் இவங்களுக்கு எதிராக வந்து அங்கே கூடிடுறாங்க. அதிகாரியும் உடனே இவங்களுக்கு தண்டனை விதிக்கிறாரு. இவங்களை எல்லாருமா அடித்து ஆடைகளை கிழித்து சிறைச்சாலையில் அடைங்க அப்படின்னு தண்டனையும் விதிக்கிறாரு. 2 பேரையும் உள்காவலறையில் பூட்டி அவங்க கால்களை தொழுமரத்தில் மாட்டியும் வைக்கிறாங்க. அவ்வளோதான். சுவிசேஷத்துக்காக போன இடத்துல சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி அநேகம் வேதனைகளையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நியாயமாக பவுலும் சீலாவும் கோவம் தானே பட்டிருக்கணும். இதுக்காகப்பா எங்களை இங்கே கொண்டு வந்தீங்க, இப்படி அடி வாங்கிறதுக்கா அப்படின்னு தேவன்கிட்ட கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த நடுராத்திரியில் அந்த சிறைச்சாலைக்கு உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணி கதறி அழுது தேவனை துதிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உள்ள ஜெபம் பண்ணுறதையும் தேவனை துதிக்கிறதையும் சுற்றி அடைக்கப்பட்டிருந்த எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க.
இவங்க ஜெபிச்சிட்டு இருந்தப்பவே திடீர்னு ஒரு சத்தம். பூமி குலுங்கி சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம் அசையுது. அசைஞ்ச கதவுகள் எல்லாம் தன்னாலே திறக்கப்படுது. எல்லார் கையிலையும் போடப்பட்டிருந்த கட்டுகளும் கழன்று போகுது. இப்போதான் சிறைச்சாலைக்காரன் மெதுவாக தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு. எல்லாருடைய கையில் இருந்த கட்டுகளும் கழட்டப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனேயே பயந்துடுறாரு. ஏன்னா ஏதாவது ஒரு குற்றவாளியை வெளியே தப்பிக்க விட்டாலும் இவருக்கு தான் தண்டனை கிடைக்கும். இதை பார்த்த உடனே ஐயோ எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்களோன்னு நினச்சி பயந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாளை உருவி தன்னையே குத்தி செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவும் எடுக்கிறாரு. உடனே பவுல் பின்னாடியிலேருந்து கூப்பிடுறாரு, சிறைச்சாலைக்காரரே நீங்கள் ஒன்றும் பண்ணிக்காதீங்க, உங்களை இங்கேருந்து யாருமே எங்கேயுமே போகலை, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு அவரை கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் தீபங்களை கொண்டு வர சொல்லி ஓடி போய் பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுறாரு. விழுந்துட்டு ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்குறாரு. அதுக்கு பவுலும் சீலாவும், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டாருக்கும் தேவ வசனத்தை பவுலும் சீலாவும் சொல்லியும் கொடுக்குறாங்க. அன்னைக்கு ராத்திரியே பவுலுக்கும் சீலாவுக்கும் அந்த சிறைச்சாலைக்காரன் அவங்களுடைய தழும்புகளை கழுவி கட்டவும் செய்கிறாரு. அப்புறம் அந்த சிறைச்சாலைக்காரனும் அவருடைய வீட்டாரும் இவங்கக்கிட்ட ஞான ஸ்நானமும் பெற்றுக்கொள்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடுந்த உடனேயே அதிகாரிகள் அந்த மனுஷர்களை விட்டுருங்க அப்படின்னு சட்டம் பிறப்பிக்கிறாங்க. ஆனால் பவுல் அதுக்கு சம்மதிக்கலை. அவர் சொன்னார், ரோமராகிய எங்களை அத்தனை பேர் முன்னாடி வச்சு அடித்து காயப்படுத்தி சிறைச்சாலையில் அடைச்சாங்க, எங்களை விடுவிக்கிறது மட்டும் இப்படி ரகசியமாக பண்ணுறத நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். நாங்களும் ரோமர்கள் தான், ஆனால் எங்களை எல்லார் முன்னாடியும் அடித்தாங்க இல்லையா, அவங்களே நேரில் வந்து சொல்லி எங்களை வெளியே அனுப்பட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அதிகாரிகள் அவங்க ரோமர்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பயந்து அவங்கக்கிட்ட தயவாக பேசி அவங்கள அழைச்சிட்டு போய் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விடுறாங்க. அப்படியே அவங்க திரும்ப லீதியாள் கிட்ட வந்து அவங்க சகோதரர்களை கண்டு அவங்கக்கிட்ட ஆறுதலாக பேசி அங்கேருந்து போயிட்டாங்க. இந்த கதையில் ஒவ்வொரு கேரக்டர்கிட்ட இருந்தும் நம்ம ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கணும். முதல்ல லீதியாள் அப்படிங்கிற பெண் அந்த சுவிசேஷத்தையும் வசனத்தையும் கேட்க மட்டும் செய்யாமல் அதுக்கு ஏற்றபடியாக அதை மனசில் ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்க. நம்மளில் அநேகம் பேர் எல்லா சண்டையும் சர்ச்சுக்கு போகிறோம், எல்லா நாளும் உபதேசங்களை கேட்குறோம். ஆனால் கேட்குற விஷயத்த எந்த அளவுக்கு கிரகிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கேட்ட வசனங்களை நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையில் நம்ம கொண்டு வரதுக்கு கற்றுக்கணும். அடுத்தது அந்த சிறைச்சாலைக்காரன். நம்ம எல்லாருமே பிறந்ததில் இருந்தே ஒரு தேவ விசுவாச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருப்போம். தேவனுடைய வார்த்தைகளை சின்ன வயசுலேருந்தே நிறைய கேட்டிருப்போம். நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் நம்ம வாழ்க்கையிலே நடந்திருக்கும். ஆனால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டோமான்னு கேட்டால் நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ஆனால் இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரே ஒரு சம்பவம் தான் அவர் கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. அதை கேட்டு அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து ரட்சிக்கப்படுறாங்க, ஞான ஸ்நானமும் பெற்றுக்கொள்கிறாங்க. நம்ம இவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது, தேவ விஷயங்களை கேட்குறதும் பார்க்குறதோட சரி, அதை அப்படியே விட்டுறாமல் அதை நம்ம வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வரவும் செய்யணும். அடுத்து பவுலும் சீலாவும். நம்ம ஒரு சின்ன விஷயத்துல நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஆனால் இவங்க 2 பேரும் சுவிசேஷத்துக்கு போன இடத்துல சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. தேவ நாமத்தை சொல்லி சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. அதுக்குள்ளே உட்காந்து தேவனை தூஷிக்கவோ அவரை எந்த குறையும் சொல்லவோ அவங்க செய்யலை. அதுக்குள்ளே உட்காந்து கூட அவங்க தேவனை மனசார துதிச்சிட்டு இருந்தாங்க. அதனாலேயே தேவன் அவங்க மூலமாக எத்தனை பேரை ரட்சிப்புகளாக கொண்டு வந்தார்னு பார்த்தீங்களா? தேவனை துதிச்சா எந்த சிறைச்சாலை கட்டுகளும் நொடியில் தகர்க்கப்படும், எந்த கட்டுகளும் ஒரு செகண்டில் அவிழ்க்கப்படும். அதனால் தேவனை துதிக்கிறத எந்த சிச்சுவேஷன்லேயுமே விட்டுறாதீங்க. இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென்.